காப்பர் டீ பற்றி நிறைய மித்ஸ் இருக்கு. காப்பர் டீனால வெயிட் கூடலாம், வெயிட் அதிகமாயிடும், வெயிட் கம்மியாகும், வீக்னஸ் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ இதில் எதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ காப்பர் டீ அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி சேஃப் கான்ட்ரசெப்ஷன் ஃபார் ஸ்பேசிங். முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு இடையில ஒரு கேப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கப்பலுக்கு இது ஒரு பெஸ்ட் கான்ட்ரசெப்ஷன். இது இன்சர்ட் பண்றப்போ உங்களுக்கு பியூர்லியே ஓபி ப்ரொசீஜர். இதுக்கு அனஸ்தீசியா தேவையில்லை, அட்மிஷன் எதுவும் தேவையில்லை. அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்ல நம்ம காப்பர் டீ ஓபி ப்ரொசீஜர் மூலமாவே நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். காப்பர் டீ போட்டதுக்கு அப்புறமா எப்படி ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் இருந்தா டாக்டர் கிட்ட காட்டணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். காப்பர் டீ போட்டுட்டு மைல்டா கிராம்ஸ், லைட்டா கிராம்ஸ் வந்ததுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. சிவியர் கிராம்ஸ் இருந்தது, அப்டமன் பெயின் இருந்தது அப்படின்னா உடனே போய் பார்க்கணும். பீரியட்ஸ் மிஸ் ஆனா உடனே போய் பார்க்கணும். இதெல்லாமே காப்பர் டீ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அப்போ கண்டிப்பா ஒரு ஃபாலோ அப் பண்ணணும். இதுக்கடுத்து மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் கெயின், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது காப்பர் டீனால கிடையவே கிடையாது. காப்பர் டீனால வரக்கூடிய ஒரே ஒரு இஷ்யூ கொஞ்சம் ப்ளீடிங் இஷ்யூஸ் வரலாம். ப்ளீடிங் அப்படிங்கிறது எக்ஸஸ் ப்ளீடிங் அடுத்த பீரியட்ஸ் 1-2 பீரியட்ஸ் அடுத்து ஒரு சக்சஸிவா ஒரு 1 or 2 பீரியட்ஸ் அப்போ பீரியட்ஸோட ஃப்ளோ அதிகமாக இருக்கலாம். இன்பிட்வீன் பீரியட்ஸ் இடையில ஸ்பாட்டிங் இருக்கலாம். இது ஒன்று தான் காப்பர் டீனால வரக்கூடிய சின்ன சைடு எஃபெக்ட். ஏன்னா காப்பர் டீ இஸ் அ ஃபாரின் பாடி, அதனால அது நம்ம பாடியில் அடாப்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளீடிங் இஷ்யூஸ் வரலாம். இதை ப்ராப்பராக டாக்டர்ஸோட கைடன்ஸில் உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த ப்ளீடிங் ஹெவி ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்காக மெடிசின்ஸ் நம்ம முன்னமே எடுத்துக்கிறது மூலமாக இந்த சைட் எஃபெக்ட்ஸை ஒரு 2 months டேக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பர் டீ இஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். நீங்கள் அடுத்து எப்போ பிளான் பண்ணுறீங்க, பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க, 2 yearsஓ 5 yearsஓ எப்போ அது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்துட்டு நெக்ஸ்ட் சைக்கிள்லேயே உங்களுக்கு கன்சீவ் ஆகலாம். ஸோ இதை தவிர இருக்கக்கூடிய அதர் மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, அதில் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அதை விட காப்பர் டீ அப்படிங்கிறது பெஸ்ட். இன்னொரு மெத்தட் பில்ஸ் லாங் டர்ம் எடுக்கிறப்ப சைடு எஃபெக்ட்ஸ். அதனால காப்பர் டீ இஸ் a best form of contraception.